ஒரு நாளைக்கு 5000 to 10,000 ஸ்டெப்ஸ் கிட்ட வைக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சில காரணங்களால் நம்மளால் பண்ண முடியாது. ஒன்று டைம், ரெண்டாவது வந்து கிளைமேட் சரி இருக்காது, மூணாவது சின்ன குழந்தைங்கள வச்சுருப்பாங்க, வெளியில் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த வாக்கிங் பேட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் 7 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, ஓடவும் செய்யலாம். இன்க்ளைனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக இல்லாமல் இன்க்ளைனிங்லும் வச்சுக்கலாம். நார்மலான ஜிம்மில் இருக்கக்கூடிய த்ரெட்மில் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்காது. கொஞ்சம் வயசானவங்க இல்லை கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும் இது. அதுக்கு வேணால் சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் வேணால் வாங்கிக்கலாம். சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் வாங்கினா இதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவி பார்த்துக்கிட்டே பண்ணலாம், பாட்டு கேட்டுகிட்டே பண்ணலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, பயங்கர காம்பேக்டாக இருக்குது. எங்கேனாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம். சிலிக்கான் ஆயில் கொடுப்பாங்க, அப்பப்போ அதில் இந்த மேட்டுக்கு அடியில் அதை போட்டுக்கணும். ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஷூ இல்லாமல் பண்ணாதீங்க. ஷூ இல்லாமல் பண்ணால் கண்டிப்பாக இது காலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர் தென் தட் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேனுவல் கார்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.